எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குயின் ஆஃப் த ரிங்கோடைய டோர்னமெண்ட் நடந்தது. இதோடைய ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைரா வெகேரியாவுக்கும் நயா ஜாக்ஸுக்கும் நடந்தது. நயா ஜாக்ஸில் லைரா வெகேரியா பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிட்டாங்க. அந்த எந்த இடத்துல சிக்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபைனலி குயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் இன்னுக்கப்புறமா டபிள்யூபிள்யூட குயின். இவங்களுக்கு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் கிடச்சிருக்குது. சம்மர் ஸ்லாமில் யார் சாம்பியனாக இருந்தாலும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி மோத போகிறாங்க. ராயல் ரம்பல் வெற்றியாளர் மாதிரி இதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மென்ஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மேட்ச் நடந்தது. இது குந்தருக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் நடந்தது. ரசிகர்கள் மத்தியில் இந்த மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் இருந்தது. மேட்சை ரொம்ப நல்லாவே கொண்டு போனாங்க. ரெண்டு பேரில் யார் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கணிக்கும் போது ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான வெற்றி பார்த்தீங்கன்னா குந்தருக்கு கிடச்சிருக்குது. குந்தரும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கிங்காக மாறிட்டார். கிங் ஆன பிறகு நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தை கையில் மட்டும் தான் தொட்டார், தலையில் எடுத்து வைக்கல. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தான் குந்தருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்தெந்த பிராண்டில் இருக்கிறாங்களோ அந்தந்த பிராண்டில் இருக்கிற சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக குந்தர் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மோத போகிறாரு. சம்மர் ஸ்லாமில் யார் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்தாலும் குந்தர் கூட தான் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குல்ல. நம்ம ராயல் ரம்பிளில் வின் பண்ணி அதுக்கப்புறமா எலிமினேஷன் சாம்பியன் ரெஸ்ல்மேனியால தான் மோதுவோம். அதே மாதிரி இப்போ கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ண ரெண்டு கிங்கு அண்ட் குயின் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரெண்டு பேப்பர் இருக்குது. ஒன்று கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில், இன்னொன்று மணி த பேங்க். அதுக்கப்புறமா நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் தான் இவங்க சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான அம்சம். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இல்லாட்டா வேறு யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க.